ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. நம்ம KSRTC பஸ் நிக்குது பாருங்க. இப்பவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கேரளாக்கு தான் டிராவல் பண்றோம். தென்காசியில இருந்து புனலூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். செங்கோட்டையில இருந்து எஸ் பேண்ட் வழியா ஆரியங்காவு தென்மலை வழியா நம்ம புனலூர் வரைக்கும் போறோம். ஜூலை மாசம் டிராவல் பண்றோங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல சூப்பரா இருக்கும் போற ரூட்டு. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க தென்காசியிலிருந்து புனலூர் நோக்கிய KSRTC பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால 6:45 நாம தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ இங்கிருந்து வந்து நாம புனலூர் போற KSRTC பஸ்ஸஸ் நிறைய இருக்கும். இங்க கேரளா போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து புனலூர் வழியா தான் போகும். திருவனந்தபுரம் பஸ் புனலூர் வழியா போகாது. பட் ஆனா கொல்லம் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து புனலூர் வழியா தான் போகும். எவ்ரி ½ அன் அவர் ஒரு பஸ் இருக்குங்க கொல்லம்க்கு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம். இங்க பாருங்க, காலங்காத்தால செம்ம பியூட்டிஃபுல்லான மார்னிங். ஸோ இந்த சைடு வந்து திருநெல்வேலி போற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். அப்புறம் குற்றாலம் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அடுத்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு புனலூர் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய டிஃபன் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ பேருந்து நிலையத்துக்கு வெளியே ஹோட்டல் அர்ச்சனான்னு இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்தும் வரலாம். வெளியே ஏதாவது ஹோட்டல் ஓபன் பண்ணிருப்பாங்களான்னு பார்த்தா ரொம்ப காலங்காத்தால் இருக்கோம். 7 மணிக்கு மேலதான் பிரேக்ஃபாஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. பட் ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கடை வந்து எப்பவுமே ஓபனா இருக்கும். இங்கேயே சாப்பிட்டுலாம் வாங்க. மக்களே, ஹோட்டல் அர்ச்சனா எங்கெல்லாம் வந்து பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கோ அங்க பார்த்துதான் சாப்பிடுவோம். ஐயப்பன் போட்டோ போட்டு அழகா வரவேற்கிறாங்கப்பா. கேரளாக்கு போறோமோ வேணும், கரெக்டா ஐயப்பன் கண்ணுல விழுறாரு காலங்காத்தால. நைஸ். சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். மக்களே, ஹோட்டல் அர்ச்சனால நம்ம காலையில சுட சுட பொங்கல் வடை சாப்பிடுறோங்க. நான் எப்பவுமே வந்து தேங்காய் சட்னி இருக்கான்னு தான் பார்ப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு தேங்காய் சட்னி தவிர எல்லாம் ரெடி ஆயிருச்சான். பட் இட்ஸ் ஓகே, நம்ம ஃபேவரட் சில சமயம் இல்லாட்டி போனாலும் இருக்கிறத வச்சு நாம சாப்பிட்டு போக வேண்டியதுதான். ஓகேவா, வாங்க சாப்பிடலாம். சுட சுட பொங்கல் வடை சாப்பிட்டு கேரளாக்கு கிளம்பலாம். மக்களே, நான் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள KSRTC பஸ் கிளம்பிருச்சுங்க. தமிழ்நாடு பஸ் ஒன்று இருக்கு, கொல்லம் பஸ். இதுல போயிடலாமா? 404 பஸ். இதுவும் வந்து செங்கோட்டை எஸ் பேண்ட் வழியா தான் போகும். நம்ம ஆரியங்காவு வழியா தான். இந்த பஸ்லயே போயிருவோம் புனலூருக்கு. மக்களே, நாம பஸ் போட் பண்ணியாச்சுங்க. தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. சோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பல்க் ஸ்டாப்னு ஒரு ஸ்டாப் இருக்கும். நம்ம ரயில்வே பிரிட்ஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அங்கிருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகாம அதுக்கு முன்னாடியே வந்து செங்கோட்டை போற ஒரு ரோடு பிரிவுங்க. அந்த ரோட்ல டிராவல் பண்ணிட்டு செங்கோட்டை போயிட்டு செங்கோட்டைக்கு அப்புறம் புளியரை செக் போஸ்ட் தாண்டி நம்ம எஸ் பெண்ட் வழியா காட் செக்ஷன் ஏறுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரியங்காவு, தென்மலா, அதுக்கப்புறம் புனலூர். ஸோ என்டையர் ரூட்டுமே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம தென்காசியில இருந்து செங்கோட்டை போற வழியில நம்ம தென்காசி மாவட்டத்தோட சமவெளி பகுதிகளில் இருக்கிற இயற்கை அழகு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். செங்கோட்டை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம புளியரை போற வரைக்கும் இருக்கிற வியூஸ் இருக்கும் பாருங்க, சும்மா தாறுமாறா இருக்கும். நம்ம காலையில நேரம் வேற டிராவல் பண்றோமா, அதுவும் தென்மேற்கு பருவமழை சீசன்ல அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல நம்ம டிராவல் பண்ற அழகு வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தென்காசி ரயில்வே ஜங்ஷன் பிரிட்ஜ் தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீழே இருக்கு பாருங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலா நாம புனலூர் போயிட்டு திரும்பி வரும்போது 16328 ட்ரெயின் இருக்குங்க. கரெக்டா மதியம் 1:15 அந்த மாதிரி எடுக்கும் புனலூர்ல இருந்து. அது வந்து குருவாயூர்ல இருந்து மதுரை வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ். ஓகேவா, புனலூர் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம தென்மலா, ஆரியங்காவு, காட் செக்ஷன் வழியா செங்கோட்டை வரைக்கும் ஃபுல்லா வந்து மவுண்டெயின்ஸ் மேலதாங்க ஒரு செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம கொங்கன் ரயில்வேஸோட ஒரு மினி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரூட்டை. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி, ட்ரெயின் ஜேர்னியும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கடையில வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் புனலூர் டவுன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். அது வந்து ஒரு செமி ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஓகேவா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஏறி தென்மலா மலைகள்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் வர்ற
ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டவுன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹில் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் புனலூர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கல்லடா ரிவர் எல்லாம் ஓடும். ஃபேமஸ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே வந்து புனலூர் டவுன் வாக்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அங்க ஃபுட்டுக்கு ஸ்டேக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்ல எந்த டைமிங்ல எல்லாம் நீங்க போய் கல்லடா ரிவர் வியூ பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன். புனலூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு, அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அந்த வீடியோல இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் புனலூர் நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல எப்படி இருக்கும், மான்சூன் டைம்ல ரயில்வே ஸ்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கவர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்களே, மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தென்காசியிலிருந்து செங்கோட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். 83 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். நம்ம தென்காசியிலிருந்து புனலூர் வரைக்கும் போறதுக்கு டிஎன்எஸ்டிசி பஸ்ல, கேஎஸ்ஆர்டிசி பஸ் கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இந்த ரூட்ல எல்லாமே வந்து நான் ஏசி பஸ்ஸஸ் தான் ஓடுது. நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் நம்ம கேஎஸ்ஆர்டிசி ஃபாஸ்ட் பேசஞ்சர் பஸ்ஸஸும் தான் ஓடும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரூட்டுங்க. நம்ம கேரளா பஸ் எடுத்தாலும் சரி, டிஎன்எஸ்டிசி பஸ் எடுத்தாலும் சரி, மினிமம் 1.25 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் டிராபிக். ஏன்னா சில சமயம் காட் செக்ஷன்ல வந்து மழையெல்லாம் பெய்யும் போது டிராபிக் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து டிப்பர் லாரிஸ் வேற நிறைய வருதுல்ல புனலூர் சைட்ல இருந்து தென்காசிக்குள்ள. அதனால அந்த லாரிஸ் எல்லாம் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆச்சு, இல்ல ஏதாவது ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் டிராபிக் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் வந்து மினிமம் 1.25 மணி நேரத்துல போயிடுவாங்க. நாம காலங்காத்தால போறதுனால அநேகமா வந்து 1.25-2 மணி நேரத்துல நம்ம ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் புனலூருக்கு. ஸோ மக்களே தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம. என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், நாம செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டையும் தாண்டி இப்போ புனலூர் ரோட்ல வந்தாச்சுங்க. கொல்லம் ஹைவே இது செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இதுக்கப்புறம் ரூட்டு நீங்களே பாருங்களா, அப்படியே செங்கோட்டை தாண்டணுன்னேவே வந்து அப்படியே மலை மேகங்கள் கருகருன்னு வானத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாருங்க. காலங்காத்தால டிராவல் பண்றோம், அதுவும் சும்மா ஃப்ரெஷ் மார்னிங்ல தென்மேற்கு பருவமழை சீசன்ல இந்த ரூட்ல டிராவல் பண்றதெல்லாம் வந்து சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அமேசிங்கா இருக்கும். தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் அழகா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்ல புளியரை செக் போஸ்ட் தாண்டுவோம். புளியரை செக் போஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறம் எஸ்பெண்ட் ஏறி நாம காட் செக்ஷன்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் மக்களே. நம்ம எஸ்பெண்ட் தாண்டும் போதே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். அங்க தூரத்துல பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல எவ்வளவு திக் கிளவுட்ஸா இருக்குன்னு. ஆல்ரெடி வந்து அப்படியே மழை பெய்யற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பார்டர் பக்கத்துல வந்தாச்சு. ஆல்ரெடி எப்படி இருக்கு பாருங்களா, ஏதோ இருட்டுல டிராவல் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து டென்ஸ் கிளவுட்ஸா இருக்கு. தென்மேற்கு பருவமழை சீசனோட பியூட்டியே இதுதாங்க.
எப்பவும் வந்து மேகங்கள் சூழ்ந்துட்டு அப்படியே மழை பெய்யற மாதிரியே மப்பும் மந்தாரணமாகவே இருக்கும் கிளைமேட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசங்கள் கேரளா ஒட்டி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்லயும், அதுவும் எஸ்பெஷலி மலையடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வந்து அழகுக்கே உதாரணம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பயணத்தும் போது நாம இளையராஜா அவர்களோட மியூசிக் கேட்காமையா போக முடியும்? அதுவும் வந்து இப்போ நம்மளை விட்டு போன எஸ் ஜானகி அம்மா அவர்களோட குரல்ல ஒலிச்ச பாடல் இது. ஸோ அது மேல் வாய்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே நாம பயணிக்கலாமா? ஸோ இதோ உங்களுக்காக. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், மலை தூத்தலே ஒதுங்க இடம் பார்க்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜை, இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், தங்கத்தாமரை மலர்ந்த பின்பு மூடுமோ, பட்டு பூங்கொடி படர இடம் தேடுமோ, மலர்கனை பாயாதோ மதுக்குடம் சாயாதோ, மலர்கனை பாயாதோ மதுக்குடம் சாயாதோ, இந்த வெள்ளை மல்லிகை தேவ கன்னிகை தானம்மா, இந்த வெள்ளை மல்லிகை தேவ கன்னிகை தானம்மா, மழை காமன் காட்டில் பெய்யும் காலம் அம்மா, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். மக்களே, இது வந்து என்னோட மேல் வாய்ஸ்ல எஸ் ஜானகி அம்மாலாம் வந்து சும்மா தாறுமாறா பாடியிருப்பாங்க. இந்த சாங் எல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் ஜானகி அம்மாவெல்லாம் வந்து அவங்களோட வாய்ஸ்லயே வந்து இம்மார்டலா அவங்களோட இசை மூலமா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து 1983 வந்த படங்க. இன்று நீ நாளை நான் அப்படிங்கிற படத்துல இளையராஜா அவர்களோட மியூசிக், வைரமுத்து அவர்களோட வரிகள், எஸ் ஜானகி அம்மாவோட வாய்ஸ், என்ன மாதிரி காம்பினேஷன்ல இதெல்லாம் வந்து காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு மெலடியா எத்தனை மனசுகளை வந்து வருடிட்டு போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஃபீலோட நாம புளியரை தாண்டி எஸ் பெண்ட் இப்ப தாண்டிட்டு இருக்கோங்க. நான் சொன்னேன்ல, எஸ் பெண்ட்ல எப்பவுமே வந்து இந்த மாதிரி டிராபிக் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் இல்ல. அங்க ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் நிக்குது பாருங்க ஆப்போசிட்ல. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் வந்து கேரளால இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. கேரளா கவர்மெண்ட் புனலூர்ல இருந்து வரும், திருவனந்தபுரத்துல இருந்து வரும், கொட்டாரக்கரா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர்கள்ல இருந்து தென்காசிக்கு கேரளா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கேரளாக்குள்ள டிராவல் பண்றது ரொம்ப ஈஸி. தென்காசியில இருந்து இந்த எஸ் பெண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு வந்து கேட்வே டு கேரளா. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு. கரெக்டா எஸ் பெண்ட் ஏறின உடனேவே கீழே பாருங்க சும்மா தாறு மாறான சீனரிஸ். ஐயோ, சோ இதுக்கெல்லாம் நீங்க ஊட்டி கொடைக்கானல்னு போக வேண்டாங்க. நம்ம தென்காசி பக்கத்துல வந்தாவே போதும். புளியரை தாண்டி செங்கோட்டை தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம காட் செக்ஷன்ல ஏறிடலாம். சும்மா பாக்குற வியூ எல்லாம் வந்து அப்படியே நம்மளை விட்டு பறக்க வச்சிரும், அந்த மாதிரி இருக்கும். சோ இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர் கிராஸ் பண்ணிடுவோம்.
கிராஸ் பண்ணுனே வந்து நமக்கு ஆரியங்காவு ஐயப்பன் டெம்பிள் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். கேரளால வந்து 5 முக்கியமான ஐயப்பன் டெம்பிள்ஸ் இருக்குங்க. ஆரியங்காவு, அச்சன் கோவில், சபரிமலை, அதுக்கப்புறம் காந்தமலைன்னு ஒரு கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு குளத்துப்புழா அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. இதெல்லாமே வந்து முக்கியமான கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அச்சன் கோவில் வந்து நம்ம இங்க இருக்குங்க, நம்ம பாபநாசம் மேல ஒரு கோவில் இருக்கும். ஸோ அது அந்த அச்சன் கோவிலும் வந்து ஐயப்பனா தான் வழிபடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 6 முக்கியமான கோவில்கள், அதுல 5 வந்து கேரளால இருக்கு. ஸோ அந்த கோவில்கள்ல ஒண்ணுதான் வந்து ஆரியங்காவு ஐயப்பன் கோவில். ஸோ அந்த கோவிலெல்லாம் தாண்டி தான் போவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கேரளாக்குள்ள என்ட்ராயாச்சுங்க. திருவாங்கூர் தேவசம் போர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. திருவாங்கூர் தேவசம் போர்டுக்கு சேர்ந்ததுதான் வந்து நம்ம அச்சன் கோவிலும் சரி, நம்ம ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் இப்ப நம்ம தாண்ட போறோம்ல அந்த கோவிலும். ஸோ இது வந்து கேரளா கவர்மெண்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட். இது ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற கிராமங்கள். ஐ திங்க் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஸோ கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்குள்ள நாம டிராவல் ஆகிட்டு இருக்கோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. மேல வேற லெவல்ல இருக்கும். மழை பெய்யற சமயத்துல ஃபுல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா, அதனால ஊரே வந்து அப்படியே குளிர்ச்சியா ஈரமா இருக்கும். இனி நம்ம புனலூர் போற வரைக்குமே வந்து இதே மாதிரி சீனரிஸ் தான் இருக்கும். நம்ம ஆரியங்காவு கோவில் தாண்டினதுக்கு அப்புறம் கல்லடா ரிவர் வந்து நம்ம ஹைவே ஓரத்திலேயே பாஸ் ஆயிட்டு இருக்கோங்க. அதெல்லாம் வந்து செம்ம சீனரிஸா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்துல அதுக்கப்புறம் நம்ம கோவில் தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கும் பாருங்க சீனரிஸ், வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம ஆரியங்காவு கோவிலையும் தாண்டி இப்போ தென்மலா நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ஏரியால வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் இருக்கும். நம்ம மேல வந்தோடனே வந்து ஆரியங்காவு கோவிலை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பாலருவி வரும். பாலருவி தாண்டினீங்கன்னா தென்மலா டேமுக்கு அப்புறம் வந்து நாம கீழே கொல்லம் நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ கொல்லம் நோக்கி போற வழியில தான் வந்து புனலூர் டவுன் இருக்கு. நம்ம புனலூர் வரைக்கும் தான் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாலருவிக்கெல்லாம் வருதுன்னா நீங்க தென்மேற்கு பருவமழை சீசன்ல வந்தீங்கன்னா மழை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துருங்க முன்னாடி நாள். ஏன்னா மழை நிறைய பெஞ்சுன்னா பாலருவியில சரியான தண்ணி வரும். அப்போ உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்டோட ஆஃபீஸ் இருக்கும் ஃப்ரண்ட்ல. அங்கிருந்து வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க, சஃபாரி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க பாலருவி என்ட்ரன்ஸ்ல இருந்து. ஸோ கிட்டத்தட்ட 1.5 to 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போகும் அந்த பஸ். ஸோ அங்க போயிட்டு நீங்க பாலருவிக்கு கீழே கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்துருங்க. வந்துட்டு வந்து ஏமாற்றம் அடையாம இருக்கும்ல. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து தென்மேற்கு பருவமழை சீசன் சரியா பெய்யும், பயங்கரமா பெய்யும். அதனால முன்னாடியே நீங்க போறதுக்கு முன்னாடினாலே ஒரு தடவை வெதர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி மழை பெஞ்சிருக்குன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்பதான் வந்து எல்லா பக்கமும் நியூஸ் அவைலபிளா இருக்குல்ல, டக்குன்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும்.
ஸோ அதெல்லாம் ஒரு தடவை பேசிக் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்க பாருங்க ஃபுல்லாவே வந்து வெயிலே அடிக்காதுங்க. ஃபுல்லா 24 மணி நேரமும் இந்த மாதிரி மப்பு மந்தாரமா சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்கும். இப்பதான் வந்து நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிருக்கு போல, ரோடெல்லாம் வந்து தண்ணியா இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரூட் ஃபுல்லாவே வந்து இவ்வளவு அழகு நிறைஞ்ச ரூட் தாங்க. நம்ம இன்னும் கேரளாக்குள்ள போக போக பாத்தீங்கன்னா நிறைய ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்கும். ரோஸ் மலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேசஸ் எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் வந்து பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் கிடையாது. பட் ஆனா வியூ எல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. எப்பவாவது ஒரு பஸ் தான் போகும். ஸோ அந்த பஸ் நம்பி நம்ம பட்ஜெட் டிராவல் பண்ணலான்ட்டு பஸ்ல போகலான்ட்டு வந்தோம்னா மாட்டிப்போம். அதனால நீங்க வந்து ரோஸ்மலா மாதிரியான இடத்துக்கெல்லாம் போகணும்னா நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வந்தாதான் போக முடியும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய ஹிடன் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், ஹிடன் ஃபால்ஸ் இருக்கும். இந்த கல்லடாரவர் போற வழியில நிறைய அருவிகள் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் போகணும்னா நீங்க வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ல தான் வரணும். பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் ஆனா பாலருவி, நம்ம ஆரியங்காவு ஐயப்பன் கோவில், தென்மலா டேம், இதுக்கெல்லாம் நீங்க பஸ்லயே வந்துடலாம். ஸோ அந்த பஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. எல்லாமே வந்து தென்காசியில இருந்து டைரக்ட் பஸ் தான். நீங்க வந்து மாறணுங்கிற அவசியமே கிடையாது. இன்கேஸ் நீங்க வந்து ஆரியங்காவிலேயே இறங்கிட்டீங்க, ஆரியங்காவில இருந்து லைக் பாலருவி போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் கிடைக்கும். பாலருவியில இருந்து கேஎஸ்ஆர்டிசி அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் பஸ் இருக்கும். அது வந்து நம்ம ஊரு என்ன சொல்றது டவுன் பஸ்ஸஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், லாங் டிஸ்டன்ஸ் டவுன் பஸ்ஸஸ் மாதிரி. ஸோ அதுல ஏறிட்டு நீங்க அடுத்தடுத்த ஸ்டாப்ஸ்ல இறங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணலாம். அது போக பாத்தீங்கன்னா அந்த 5 ஐயப்பன் கோவில்ல இன்னொரு கோவில் குளத்துப்புழா வந்து தென்மலாக்கு பக்கத்துல தான் இருக்கு, திருவனந்தபுரம் போற ரூட்ல. ஸோ தென்மலா டேம்ல இருந்து 2 ரூட் பிரியும். ஒன்னு வந்து கொல்லம்க்கு பிரியும், இன்னொன்னு வந்து திருவனந்தபுரத்துக்கு பிரியும். குளத்துப்புழா போறதுன்னா நீங்க திருவனந்தபுரம் ரூட்ல போகணும், புனலூர் போறதுன்னா நீங்க கொல்லம் ரூட்ல வரணும். இப்ப நாம தென்மலா டேம்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல கொல்லம் ரூட்ல திரும்பிடும் இந்த பஸ். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. குளத்துப்புழா வீடியோவும் போட்டிருக்கேன். இங்க பாருங்க ஆர்ச் பிரிட்ஜ், இதுவும் வந்து ஃபேமஸ் பிரிட்ஜுங்க. ஏன்னா இது வந்து நம்ம திரும்பி வரும்போது ட்ரெயின்ல வருவோம்ல, இந்த பிரிட்ஜ் மேலதான் ட்ரெயின் வருங்க. இந்த ஹில் ஸ்டேஷன்ல தான் வந்து ட்ரெயின் ரூட்டே இருக்கு. எப்படி இருக்கும்னு மட்டும் பாத்துக்குங்க. ஸோ அடுத்து புனலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோவும் பாருங்க. மான்சூன் டைம்ல புனலூர் சிட்டி சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஜேர்னி புனலூர்ல இருந்து நம்ம தென்காசி வரைக்கும் வர ட்ரெயின் வீடியோவும் பாருங்க. 16328 நம்ம குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ், அதுவும் வந்து செம்ம பியூட்டிஃபுல் ரூட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க மக்களே, நம்ம புனலூர் வரைக்கும் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளை ரசிச்சுட்டே போலாம். தென்மலை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்ச தூரத்துல தென்மலா டேம் பஸ் ஸ்டாப் வரும். அதுல இருந்து நாம கொல்லம் போற ரூட்ல புனலூர் நோக்கி டிராவல் பண்ண போறோம். வாங்க விர்ச்சுவலா எங்கூட டிராவல் பண்ணுங்க.
மக்களே நம்ம தென்மலா தாண்டி கொல்லம் நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஊரே பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பசுமையா ஈரமா இருக்குன்னு. தென்மேற்கு பருவமழை சீசன்ல இதுதாங்க அட்வான்டேஜ் நம்ம கேரளால டிராவல் பண்றது. இங்க சைட்ல ஒரு வியூ டவர் இருக்கு பாத்தீங்களா, வாட்ச் டவர். அங்கிருந்து பாக்குறதுக்கு வந்து கீழே கல்லடா ரிவர் ஓடி வர ஒரு வியூ இருக்குங்க. கீழே வந்து ஒரு செக் டேம் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதுல இருந்து ஃபால்ஸ் மாதிரி கொட்டும். ஸோ இங்கெல்லாம் வந்து வியூ தாங்க பார்க்க முடியும். கீழே இறங்கி குளிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து முடியாத காரியம். ஏன்னா பள்ளத்தாக்குகள் எல்லாம் வந்து அவ்வளவு டீப்பா இருக்கு. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கோம் இல்லையா, அதனால நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குகள்லாம் வந்து ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷன்ல எந்த மாதிரி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அப்கோர்ஸ் நம்ம ஹில்ஸ் மேலதான் இப்ப இருக்கோம். ஸோ அதனால குளிக்க எல்லாம் முடியாது. நீங்க வாட்ச் டவர்ல இருந்து இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பாத்துக்கலாம். நீங்க போற வழியில நிறைய இந்த மாதிரி பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம கேரளாக்குள்ள மான்சூன் டைம்ல டிராவல் பண்றதே வந்து தனி இன்பமா தான் இருக்கும். மத்த டைம்லயே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா மழை பெய்யற சமயத்துல கேட்கவா வேணும், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். யூஸ்வலா வந்து ஜூலை ஆகஸ்ட் மாசம்லாம் சரியான மழை இருக்குங்க. சில சமயம் டிராவலே பண்ண முடியாது. இந்த வருஷம் எல்னினோ ஆண்டு அப்படிங்கறதாலயோ என்னவோ மழை கொஞ்சம் கம்மியா இருக்கு. சதர்ன் பார்ட் ஆஃப் கேரளால, நார்தர்ன் பார்ட் ஆஃப் கேரளால அடிச்சு தாக்கிட்டு இருக்கு. நம்ம ரீசெண்டா இப்போ இங்க வயநாட்டுல ஒரு நிலச்சரிவு ஆச்சுல, டனல் ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு நிலச்சரிவு ஆயிடுச்சு. அங்கெல்லாம் வந்து சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இங்க வந்து சாரல் மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. வெயில் எல்லாம் பாக்குறதே அபூர்வங்க. நம்ம மான்சூன் டைம்ல கேரளால அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே மேகங்கள் மூடிட்டு சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். காட்ஸ் ஓன் கண்ட்ரில டிராவல் பண்றதே வந்து எப்பவுமே பிளிஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னொன்னு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இங்க பாத்தீங்களா ஹைவேஸ் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்குங்கன்னு. இன்னும் வந்து பசுமை மாறாம கிளீனா அப்படியே கியூட்டா இருக்குங்க. எப்பவுமே வந்து இந்த பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ என்ஜாய் பண்ணுவேன் செம்மையா. கேரளாக்குள்ள டிராவல் பண்ணும்போது நீங்களும் விர்ச்சுவலா என் கூட டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து புனலூர் டவுன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து எக்ஸ்க்ளூசிவா போறதே வந்து ஒண்ணு அந்த ட்ரெயின் ஜேர்னி கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா காலையில ட்ரெயின் இல்ல, நம்ம ரிட்டர்ன் ஜேர்னிக்கு ட்ரெயின் இருக்கும். கரெக்டா 1:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ணி உங்களுக்கு இயற்கை அழகை காமிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணலாம். சோ இது பாருங்க, இது வந்து நாராயணகுரு அவர்களோட வழிபாட்டு ஸ்தலங்க. கேரளால நாராயணகுருக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற டவுன்ஸ் ஆகட்டும், கிராமங்கள் ஆகட்டும், பிளெயின்ஸ்ல இருக்கிற டவுன்ஸ், கிராமங்கள், சிட்டிஸ் எல்லா பக்கமுமே வந்து நாராயணகுருக்கு வழிபாட்டு ஸ்தலங்கள் வச்சிருப்பாங்க அக்ராஸ் கேரளா. அந்த அளவுக்கு வந்து சோசியல் ரிஃபார்ம், ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்ம் ரெண்டையும் வந்து சுதந்திரம் அடையிறதுக்கெல்லாம் முன்னாடியே கேரளால பண்ணது வந்து இந்த மாதிரி குருக்கள் தாங்க. ஸோ அதனாலதான் வந்து கேரளா சோசியல் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ்ல எல்லாம் வந்து ஹைல இருக்காங்க. சமத்துவம் பாதுகாக்கிறதுல வந்து வேற லெவல்ல இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் சோசியல் இன்இக்வாலிட்டியும் இருந்துச்சு ஓகேவா ஒரு காலத்துல கேரளால. அதையெல்லாம் வந்து புரட்டி போட்டது நம்ம நாராயணகுரு மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மர்ஸ் தான். ஸோ அவங்க தான் வந்து எல்லாருக்கும் கல்வி வேணும், எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கணும் அப்படின்னு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்னஸ் கொண்டு வந்தது. இதெல்லாமே பண்ணதுக்கு காரணம் நாராயணகுரு மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மர்ஸ் தாங்க கேரளால. ஸோ அதனால இன்னுமே வந்து வழிபாட்டு தலங்கள் வச்சு அவங்கள நினைவு கூர்ந்துட்டு இருக்காங்க, வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே என்ன போற்றத்தக்க விஷயம் தான் கேரளால. பட் ஆனா நம்ம வள்ளல் பெருமானாரெல்லாம் எந்த மாதிரி புரட்சி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நாராயணகுரு அவர்களோட குருன்னு சொல்றாங்க வள்ளல் பெருமானார. வள்ளல் பெருமானால் திருக்காப்பிட்டு கொண்டாங்க இல்லையா சித்தி வளாகத்துல, அப்போ நாராயணகுரு எல்லாம் இருந்திருக்காங்க அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் வந்து ஹிஸ்டரி. பட் ஆனா நம்ம பாருங்க, நம்ம ஊர்ல வள்ளல் பெருமானாருக்கு இந்த அளவு வந்து எல்லா ஊர்லயும் சபைகள் வச்சு நாம அவங்கள வழிபடுறோமா, அவங்களோட கருத்துக்களை உள்வாங்கிக்கிறோமா, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்ம் ஆகட்டும், சோசியல் ரிஃபார்ம் ஆகட்டும், அதையெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். நானே வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு 4-5 வருஷம் முன்னாடிதான் வந்த. கடவுள் அருள் தான். நம்ம திருமூலர் திருமந்திரத்தை படிக்க போய் அங்கிருந்து வந்து வள்ளல் பெருமானார் வந்து நமக்கு என்ன சொல்றது அருள் கொடுத்தாங்க. அது மூலமா நம்ம திருவருட்பா படிச்சு இப்போ வந்து கம்ப்ளீட்டா நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சமரச சுத்த சன்மார்க்கம். அதெல்லாம் வந்து பிளிஸ்ஃபுல்லான ஃபீல்ங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்டோட ஹையஸ்ட் பீக்கு வள்ளல் பெருமானாரோட டீச்சிங்ஸ். ஸோ கேரளால எப்படி நாராயணகுரு அவர்களை வந்து
நம்ம சாதி மதம் வேறுபாடு இல்லாம அந்த மாதிரி வள்ளல் பெருமானார தமிழ்நாட்டிலயும் வந்து கொண்டாடணுங்க. அன்பார்ச்சுனேட்லி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறத தவிர வள்ளல் பெருமானாரை பத்தி நிறைய பேருக்கு வேற ஒன்றும் தெரியறது இல்ல. அதுவும் வந்து தமிழ் எல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியுது. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானார்னா யாரு அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த மக்களுக்கு வள்ளல் பெருமானார்னா யாருன்னே தெரியல. மீதி இருக்கிற மக்கள்ல ஒரு அளவுக்கு தான் தெரியுது. நம்ம பாடங்கள்ல ஆமாங்க படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் தெரியுது. ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு 1% 2% தான் இருப்பாங்க போல தமிழ்நாடு முழுவதுமே. சோ அது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம். நிறைய வந்து வள்ளல் பெருமானாரோட டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து மக்களை சென்றடையணும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு நான் எவ்வளவு வந்து பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேனோ, ஸோ அதே மாதிரி நீங்களும் பிளிஸ்ஃபுல்லா உங்களோட லைஃப்ல ஃபீல் பண்ணி உங்களோட குடும்பங்கள் நீங்க எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவலாவும் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ மக்களே, இது வரைக்கும் நீங்க வள்ளல் பெருமானாரை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா இப்பதான் நம்ம கை மேல மொபைல் இருக்கு. எல்லாமே வந்து நம்ம வித்தின் செகண்ட்ஸ் வந்து நம்ம கூகுள் சர்ச் பண்ணா வந்துடும். ஸோ வள்ளல் பெருமானார் டீச்சிங்ஸ்னு போடுங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஏஐ வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துடும். அதை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் வரும். உங்க வீடுகளுக்கு பக்கத்துல ஏதாவது வள்ளல் பெருமானாரோட சபை இருந்துச்சுன்னா போய் வழிபட்டுட்டு வாங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமுமே கிடையாது. ஸோ மக்களே, நாம இதே பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்கோட புனலூர் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஊர் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மொத்த ஸ்ட்ரெச்சுமே இப்படிதாங்க இருக்கும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான நிறைய சர்ச்சஸ் ஆகட்டும், மசூதிகள் ஆகட்டும், கோவில்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். நார்மல் இடத்துல இருந்தாவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லயும் வேலிஸ்லயும் இருந்தா கேட்கவா வேணும். அப்படியே பிளிஸ்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. புனலூர் டவுனுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல நாம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவோம். கல்லடா ரிவர் மக்களை, நான் சொன்னேன்ல, ஆரியங்காவுல ஆரம்பிக்கிற கல்லடா ரிவர் ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கிற கல்லடா ரிவர் வர்ற வழிகள் இருக்கிற நிறைய ஓடைகள் எல்லாம் ஜாயின் பண்ணி இவ்வளவு பெரிய ஆறா ஓட ஆரம்பிச்சிருவோங்க புனலூர் டவுனுக்குள்ள. சோ நாம கொஞ்சம் மலையிலிருந்து கொஞ்சம் இறங்கியாச்சு. கேரளால 3 பகுதிகள் இருக்கும். மலையும் காடுகளும் சேர்ந்தது, அதுக்கப்புறம் பீச் பக்கத்துல இருக்கிற லேண்டு. சோ இது வந்து மலையிலிருந்து கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய டவுனுங்க புனலூர் டவுனு. ஸோ கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இது கல்லடா ரிவரோட கரையிலேயே இருக்கும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? மொத்த ஊருமே வந்து ஈரமா தாங்க இருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்குப்பா விடாம. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் மான்சூன் வைப்ஸ் நம்ம ஊர்ல புனலூர்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்ட போறேன். நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்க. இப்ப வாங்க இறங்கலாம். கரெக்டா 9 மணிக்கு நம்ம தென்காசியில இருந்து புனலூர் ரீச் ஆயாச்சுங்க. கொல்லம் போற பஸ்ல 404 நம்பர்ல இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுது. ஸோ நம்ம தென்காசியிலிருந்து கிளம்பி செங்கோட்டை வழியா ஆரியங்காவு அப்புறம் தென்மலை தாண்டி புனலூர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இது கொட்டாரக்கரா, குண்டாரா, கொல்லம். இன்னொரு 1 ஹவர்ல ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். 1 hour 1.5 hours கொல்லம்க்கு. வெல்கம் டு புனலூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழையில எப்படி இருக்கு பாருங்க. கேரளா ஃபுல்லா ஈரமா இருக்கும் பொழுதுனைக்கும். மக்களே, தென்காசியில 7:30 மணிக்கு பஸ் எடுத்தவங்க கரெக்டா 9 மணி 1.5 hours நம்ம புனலூர் ரீச் ஆயிட்டோம். சரி ஃபாஸ்ட். காலையில டிராபிக்கும் இல்ல, அதனால சீக்கிரமா ரீச் ஆயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம புனலூர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மான்சூன் டைம்ல எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஜர்னி வந்து ட்ரெயின்ல போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் மதியம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from புனலூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. மக்களே, இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.